ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா முருகா என்று ஓதுவார் முன் ஔவையார் நிதி சொல்றாங்க. கேபி சுந்தரம்பாளா? கேபி சுந்தரம்பாளுங்கிறாங்க. வள்ளி கதை இவ்வளவு நேரம் பாடுறா, இந்த பாட்டை தெரிஞ்சுக்கணுமே இல்லையா? யார் பாடினதுன்னு நான் சொல்றேன், தெரிஞ்ச சொல்லுங்க. இது நான் எல்லாம் தெரிஞ்சவனு சொல்லி கேட்கறேன்னு நினைக்க கூடாது, ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். இத்தனை கதையை பாடுற எத்தனை மக்கள் வள்ளி கதை கேட்டிருப்பீங்க, யாராவது பதில் சொல்லணும்ல? இது தெரியாம நம்ம இத்தனை காலமா வள்ளி கதை போய் ஊர் ஊரா பார்த்து என்ன பிரயோஜனம்? இந்த பாட்டை யார் பாடுனதுங்க? யாரா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஊர் ஊருக்கு வள்ளிக்குமே ஓட்டு ஆடுறா, இந்த பாட்டு தெரியலங்கிறா. யார் பாடணும்னு தெரியல. தெரிஞ்சவங்க வந்து முன்னாடி சொல்லுங்க. தெரியலீங்களா? இன்னொரு பாட்டு, எளிமையான பாட்டு சொல்றேன், அது யார் பாடுன்னு சொல்லுங்க. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்முகில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. உயிர் போகுது, போற உயிர் தெரியுது, கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிரும்னு. அந்த நேரத்தில் யார் நினைக்கணுமா? இந்த முருகா அப்படின்னு நினைக்கணுமா? கடைசி நேரத்தில் முருகன் நினைச்சு உயிர் விடணும் அப்படின்னு சொல்றாரு. இது யார் பாட்டுங்குது? நானே நன்னாதனே தனனே நானே நானே நன்னா அகன்னே கமலாங்கோ மோது பெண்ணார் கந்தர் கனடி வளவியும் சோதி மின்ன அகன்னே நெற்றியிலே ஒட்டும் வைத்தார் கந்தர் நிறன ஒரு மலை சுங்குமிட்டார் தோல் மாற்றி தோளிலிட்டார் கந்தர் துகனங்கம்பளி மேற்சுமந்தார் எங்க ஊனாங்கோடி பீடுங்கி கந்தர் ஒன்னாரிண்டா வளவி செய்தார் பலவீதமா வளவி செய்தார் அலங்க சேர நட்டு தந்ததையே கந்தர் சேர்த்திழைத்து வளவி செய்தார் கொங்கு நட்டு ஒரு கேடுத்தார் கந்தர் கொடி கொடியா வளவி செய்தார் அவங்க வளவி வாழவி நார் கந்தர்
வளையோ வளையலின் நார்கந்தர் வழியிருக்கும் அந்த பரநோரத்தில் வளவி வங்கலையோ அம்மம்மா வளவி வங்கலையோ அருங்கிலேயே வள்ளி மானே வளவி வங்கலையோ அகனே பச்சை பவள வளையில் நீங்க வங்கலையோ அடி பசங்கிலேயே கரங்களுக்கு கோர்க்க வங்கலையோ தூரமடி கண்ணே கண்மணியே அதனை தின்பழனி மலை என்று சொல்லிடுவாரா அதங்கோ சிவகாமி அம்மையாரான் தாயாரின் பேரா ஆதி சிவசங்கர செட்டியாரான் தந்தை யாருமே முண்டு கண்ணே கண்மணியே அவரே குணமுள்ள கணபதி யார் என்று அழைப்பாரா ஒத்த கல்லு மோகோதியா அந்த பொங்காளி சொலிப்பதான் நீ வாத்தியா பச்சகல்லு மோகோதியா மதுர மீனாதி சொலிப்பதான் நீ வாத்தியா சகப்ப கல்லு மோகோதியா மாறி சிறந்தியம்மா சொல்லிப்பதைய நீ வாத்தியா அதையா ஆல ஆல மலம் மேல தங்க அக்காடி குருவி எல்லாம் மேலே தகரைக்காக